ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேசரி தான் செய்ய போகிறோம். பால் ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். தேவையான பொருள் பாருங்கள். ரவை 1 கப்பு. ரவை ஒரு கப்னா சுகர் வந்து நம்ம 2 கப் ஆட் பண்ணணும். ஏலக்காய், கலர் பொடி, நெய், தேங்காய் எண்ணெய், பால். 1 கப் ரவைக்கு 3 கப் பால், 1 கப் தண்ணி. சரிங்களா? எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் தேவையான பொருள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மட்டும் செய்யுங்க. ரீஃபைண்ட் ஆயில் இதெல்லாம் செய்யாதீங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் எண்ணெயில் ரவை நல்லா வறுக்கணும். ரவை வந்து தேங்காய் எண்ணெயிலே வெந்துடும். அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். சரிங்களா? நல்லா வருங்க. நல்லா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் பாருங்கள் ஓரளவு ஊற்றிருக்கேன். நம்ம திருப்பி வறுக்கும்போது அந்த தேங்காய் எண்ணெயை வந்து அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து வெளிவிட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லா ரிலீஸ் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வருங்க. இன்னும் கூட கொஞ்சம் கலர் வரட்டும். கலர் வர வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நிதானமாக வருங்க. பாருங்கள் அது நல்லா வந்து நம்ம ட்ரையாக இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ நல்ல கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் பால் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட்டில் ஆட் பண்ணும்போது அது ஆவி அடிக்கும். மேலே தெறிக்காத அளவுக்கு நிதானமாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கட்டி வராத அளவுக்கு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அதை கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டால் சின்ன சின்ன அந்த கட்டி மாதிரி இருந்தால் கூட அது கரைஞ்சிரும். இப்போ நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பொடி தேவையில்லை, கலர் பொடி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னும்போது ஒயிட்டாகவே நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் கேசரினாலே இந்த கலர் தான். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஓகே, நோ ப்ராப்ளம். அதனால் நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். 3 கப் பால் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ரவை வந்து நல்லா அந்த ஆயில்லே குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வருது திரும்பியும். இதோட தேவையான நெய், உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் அதிகமாக ஆட் பண்ணும்போது திக்காகிடும், அப்படியே கட்டியாகிடும். ஏன்னா நெய் வந்து திக்காகும்போது அதோடு சேர்ந்து அந்த ரவையும் கெட்டியாகிடும். அதனால் தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தேங்காய் எண்ணெயிலே வறுத்து தேங்காய் எண்ணெயிலே செய்கிறது நல்லது. சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் எனக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா 2 கப் ஆட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1½ கூட போடலாம். 1½ கப் கரெக்டானதாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சுகர் எடுத்துக்குவேன் அப்படின்னா 1க்கு 1 கூட போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு பொடி மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் சுகர் போட்டு மிக்சியில் அடித்து கூட போடலாம். நான் இன்றைக்கி தட்டி தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடு. எவ்வளோ எவ்வளோ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ எண்ணெயும் ரிலீஸ் ஆகிடும். அது இது பண்ண வேண்டாம். தேங்காய் எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். நல்லா வேகட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து கிளறிக்கலாம். நல்ல லூஸாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போடலாம். நெய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போடுறேன். கேசரிலையும் சரி, தாளிக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அந்த செஞ்சு வச்ச கேசரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், சுகரு, ஏலக்காய். நம்ம கேசரி வந்து நல்ல பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக அப்படியே உதிரி உதிரியாக போட்டோன்னே விழுகிற மாதிரி இருக்குது. பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நம்ம அதுக்கு கவர்லாம் எதுவுமே போடலை, வெறும் அந்த கரண்டி வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அந்த கரண்டிலே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பால் ஆட் பண்ணதுனால. அந்த எண்ணெய் பாருங்கள் ஓரத்தில் விட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன வேணாம் அப்படின்னும் போது அதை நீங்கள் வடித்து கூட எடுத்துகிட்டு கேசரி மட்டும் எடுத்துக்கலாம். கேஷ்யூ வச்சு இப்போது இதை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம கேசரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.